ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புதுயுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் சூப்பரான வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்துட்டு நம்ம மக்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அதுவும் வீட்டில் அழகாக கண்டிப்பா சிம்பிளா செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம செஃப் சீனு அவர்கள் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செஞ்சு நம்ம அசத்த போறோம்? பட்டர்ஃப்ளை ப்ரான் வித் ஆரஞ்ச் ஸ்பைசி சாஸ். பேரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பட்டாம்பூச்சி இறா சாப்பிட போறோம் இன்னைக்கு நம்ம. சரி, ஓகே. இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்டு ஆனியன், ஓகே. chopped garlic, okay, mixed herbs, okay, coriander, chili flakes, pepper, salt, orange zest. Orange zestன்றது வந்து ஆரஞ்சு வந்து சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. தோலை. இது ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. இந்த டிஷ் செய்யறதுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் எடுக்கும்? prawn cook ஆகுது 2 to 3 minutes. ஓகே. சாஸ் அடிக்க ஒரு 5 minutes தான் சார். ஓ, டோட்டலா வந்துட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ்ல வந்துட்டு டிஷ்ஷே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவ்வளோ சீக்கிரமா, அதாவது நூடுல்ஸை கூட மிஞ்சுற அளவுக்கு இவ்வளோ ஈஸியா இருக்கு டிஷ். சரி, ஓகே, வாங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு செஃப். இப்போ இந்த ப்ரானை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு, ஓகே, உள்ள வந்து வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸை கட் பண்ணும்போது இப்போ வந்து கட் பண்ணும் போதே வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல கட் பண்ணிப்போம். உள்ள கட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து வெயினை வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணிடுவோம். வாவ். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பட்டர் கிரில் பண்ணும் போது இன்னும் கலர்ஃபுல்லாகி உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். டெயில் வித் டெயிலோட. அருமை அருமை அருமை, சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கே அப்படியே அச்சசல் பட்டர்ஃப்ளை மாதிரியே தான் இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு மேரினேஷன் பண்ணுறோம். ஓகே. மேரினேஷன் வந்து ஆயில் பண்ண போறாரு. என்ன ஆயில் செஃப் யூஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலி இதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் வெர்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இருக்குது. இப்போ வந்து நம்ம சால்ட். ஓகே. ஸோ ப்ரான் வந்து ஹீட் தானே? ஆமாம். ஸோ இது வந்துட்டு மழை காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா? ஹீட் அந்த நம்ம சம்மரில் சாப்பிட்றத விட மழை காலத்தில் சாப்பிட்டா வந்துட்டு ப்ரான் வந்துட்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக. ஸோ மேரினேஷன் நடக்குது. இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடுறோம். ஓகே. இதில் வந்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சில்லி ஃப்ளேக்ஸு. வாவ். ஓகே. இப்போ சாப் கார்லிக். ஓகே. ஸோ வந்துட்டு பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இப்போ இதை மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எத்தனை நிமிஷம் வச்சுருக்கணும் மேரினேட் பண்ணி சார்? மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸாக வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ். ஸோ முன்னாடியே வந்துட்டு அழகாக வாஷ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக வைக்கணும். செஃப், இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரான்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணவே தெரியாது. ஆமாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி வந்து இந்த ஹெட்டை க்ளீன் பண்ணலாம். ஓகே. ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வெயின் இருக்கும். ஓகே. இந்த சென்டர் வெயின் வந்து நம்ம வந்து கட் பண்ணும் போதே உங்களுக்கு சென்டர் வெயின் வந்துடும். ஓகே. அதை பிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஸோ இவ்வளோ தாங்க ஈஸி ஸ்டெப்பு. அழகாக வந்துட்டு அந்த ஹெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நடுவில் வந்து ஸ்டெம் வருமா, ஸோ அந்த நிரம்ப இது பண்ணிட்டா உரிச்சிட்டா அழகாக வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பேனில் வந்து கிரில் பண்ணணும். ஓகே. பேனில் வந்து கிரில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போது பேனில் பண்ணுறோம் இல்லையா? சில பேர் வந்துட்டு அந்த சார்கோல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல. ஆமாம். அது நல்லா இருக்குமா இல்லை இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குமா? நம்ம கிரில் பண்ணால் நார்மலாக நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பட்டர் எத்தனை ஸ்பூன்? ஒரு ஸ்பூன் போட்டு. இப்போ இது கூட வந்து ஓகே சாப்டு கார்லிக், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். ஓகே. கார்லிக் ப்ரௌன் டவுன் ஆனது. ஓகே. நம்ம வந்து இந்த ப்ரானை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு மேரினேட் பண்ண ப்ரானை இப்போ கிரில் பண்ண போகிறோம். நம்ம அழகாக கிரில் ஆகுது. இது அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே வைக்க போகிறீங்களா? ஓ,
ஆஹா. ஸோ இப்போ வந்துட்டு பிளேட்டில் வச்சாச்சு. கிரில் பண்ணுறதுக்காக வந்துட்டு அழகாக வந்துட்டு பக்காவாக செட் பண்ணிட்டாரு. செஃப், இது எத்தனை நிமிஷம் வேகணும்? ஜஸ்ட் 2 to 3 minutes வேகணும். ஜஸ்ட் 2 to 3 minutes வேணும். நம்ம சாஸ் அடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, சாஸ் பண்ணதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஏன்னா சொல்லியிருக்காரு. ப்ரான் வந்து ரொம்ப குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப்பரி ஸ்ட்ரக்சர் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை மீன் தான் பண்ணணும். ஓ, ப்ரான் வந்துட்டு ஓவர் குக் பண்ணாலே அது ஆமாம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் அழகாக வந்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சாலே போதும், அழகாக சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு ஃப்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்கு ப்ரானு. அதே மாதிரி ப்ரான் வந்துட்டு ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. பெருசாகுமா? அதோட தன்மையாக அதே மாதிரி தான். ஓ, அதே மாதிரி ஷ்ரிங்க் ஆகும். அது அந்த மெத்தட் இதுவே இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ், அருமை. ஸ்மெல் இப்போவே வந்துட்டு சூப்பராக தூக்குதுங்க, வாசம் அந்த லெவலுக்கு இருக்குது. நம்ம வீட்டிலலாம் ப்ரான் செஞ்சாலே வந்துட்டு அது ஒரு தனி ஒரு ஸ்மெல் வரும். அதை வச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ்ஜு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பராக அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு ப்ரான் செஞ்சு காமிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக குக் ஆகிடுச்சு. ஓகே, குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஹனி சேர்க்குறோம். ஹனி? ஆமாம், ப்ரானில் ஹனி. வாவ். ஸோ அப்போ இது ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா? ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அப்புறம் ஆரஞ்சு ஜஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஆரஞ்சு தோல் வந்துட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்தாரு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு அழகாக இப்போ மேலே தூவி விட்டுருக்காரு. இப்போ லைட்டாக ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ். ஆஹா, இது என்ன ஒரு எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. ஆரஞ்சு ஜூஸு, ஆரஞ்சு தோல், இப்போ கொரியண்டர். ஆஹா, என்னங்க நம்ம ப்ரான் ஸ்மெல்ல போய் இப்போ ஆரஞ்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரஞ்சு ஜூஸில் வந்து ப்ரான் பண்ணுறாரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இப்போ கேட்கவே. செஃப், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இப்போ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம். சாஸு இப்போ ரெடி பண்ணுறோம் சார். ஓ, சாஸ் அடுத்து ரெடி பண்ணுறோம். சார் நானும் இதுதான் சாஸ்ன்னு நினச்சி பயந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, ஆரஞ்செல்லாம் ஊற்றி ப்ரானெல்லாம் வச்சு அழகாக செம்மையாக செஞ்சுருக்காரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு வாசம் வருதுங்க நம்ம அந்த ப்ரானில். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதானே ப்ரானு? அவ்வளோதான். ஓ, ப்ரான் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணோம். ஒரு சிம்பிள் ப்ராசஸாகவே இருக்குங்க இது. ப்ரான் ஈஸியாகவே செஞ்சுட்டாரு அழகாக. நம்ம வீட்டெல்லாம் ப்ரானை வந்துட்டு உட்காந்து யோன்னு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு கழுவிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அழகாக ஈஸியாக வந்து கழுவி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த இடத்த கட் பண்ணுப்பா, இந்த இடத்த உரிச்சு விட்ருப்பா, பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல. அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் த சாஸில் ரவுண்டு மைதா. ஓகே, ரிமைனிங் தூவி விட்டா போதுமா? ஆமாம், ரிமைனிங் ஆரஞ்சு ஜூஸு. ஓ, மொத்தமாக ஊற்றுறோம்? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நம்ம சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு. ஓகே. சால்ட்டு, மைதா, உப்பு, ஆஹா, பெப்பர், கொரியண்டர். ஓகே. ரவுண்டு பட்டர் மட்டும் போட்டுருவோம், ஏன்னா ஷைனிங்காக. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இது எவ்வளோ நேரம் இது பண்ணணும்? இது திக்காக வர வரைக்கும், திக்காக கன்சிஸ்டன்சி ஒரு 2 to 3 minutes ஆகும். ஓகே, அதுக்குள்ளே திக்காகிடும். ஓகே. ஸோ இது எந்த நாட்டை சேர்ந்த டிஷ்? இது ஃப்ரெஞ்ச் அண்ட் இந்தியன் டிஷ். ஓகே, இந்தியன் டிஷ் தானே அது? கோவன் ஸ்டைலில் இது நல்லாயிருக்கும். ஓ, ஓகே. ஸோ இதை வந்துட்டு எந்த மாதிரி டைமில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? ஈவினிங் ப்ரீஸி டைமில். ஓகே. ப்ரான் இல்லை டின்னருக்கு எடுக்கலாம். டின்னருக்கு எடுக்கலாம் வித் வெஜிடபிள்ஸோட. ஓகே. ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்துட்டு உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நைட் டைமில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து இந்த ப்ரானை எடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது திக்காகிடுச்சு. ஓகே. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு சாஸ் பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஆரஞ்சு சாஸ். இது மேலே சாஸ் மேலேயும் ப்ரான் மேலேயும் சாஸ் ஊற்றிடுவோம். ஓகே.
அட்ட 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 அட்டா என்ன அருமையா இருக்குங்க. சாஸை ஊற்றி இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒரு ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்ட். வீட்டில் வந்துட்டு தாய்மார்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த ப்ரானை வந்துட்டு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். நமக்காக சூப்பராக ப்ரான் செஞ்சு ரெடியாக வச்சிருக்காருங்க. நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். ஓகே செஃப், ஸோ நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணுற செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பா. ஓகே, பட்டர்ஃப்ளை ப்ரான் வித் ஆரஞ்ச் சாஸ் ரெடியாக இருக்குங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ப்ரான் அல்ட்ராவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ரான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது கிட்ஸுக்கான டிஷ்ஷுனே சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் அதில் ஒரு ஆரஞ்சோட ஸ்வீட்னஸ் ப்ளஸ் ப்ரானோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு மாதிரி நல்லா அழகாக ஜூஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் பாருங்களேன், எனக்கு இன்னும் நான் சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு நாக்கு ஊறிக்கிட்டே இருக்குது. அந்த லெவலுக்கு வந்துட்டு அழகாக சூப்பராக டெலிஷியஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதோட அரோமா எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டு. ஒரு ப்ரானை நான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமங்க, இந்த ப்ரான் கண்டிப்பாக கிட்ஸுக்காக மட்டும்தான். இந்த ப்ரானை நீங்கள் ஈவினிங் டைமில் அழகாக ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே சூப்பராக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பசங்க வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க இந்த ப்ரானை பார்த்துட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு சின்ன பசங்க சில பேர்லாம் வந்து ப்ரானை பார்த்தாலே ஒரு மாதிரி ஓடிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க ஒழுங்கா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அழகாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன சார்? கண்டிப்பாக இது அறுசுவையும் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வந்து இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, அந்த துவர்ப்பு இருக்குது, காரமும் இருக்குது. ஏன்னா இது அறுசுவை மிக்ஸ் பண்ண டிஷ்ஷஸாக இருக்கும். செஃப், இதே மாதிரி அடுத்த ஷோலையும் நம்ம ஒரு பக்கமான டிஷ்ஷோட வரணும். கண்டிப்பாக. ஸோ அடுத்த நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட நானும் செஃப் சீனு அவர்களும் வந்து கண்டிப்பாக வரும். Until then, bye from Arjun, செஃப் சீனு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.